அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சிறு வயதாக இருக்காங்க, அதாவது 7 வயசுக்குள்ளே இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் அழுகிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. ஒன்று நினச்சா அதை உடனே வாங்கணும்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. எந்த இடத்துலையுமே ஒரு ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்கிறாங்க. திடீர்னு சந்தோஷமாக இருக்கிறாங்க, திடீர்னு சோகமாக இருக்காங்க. என்னன்னே தெரில, என்ன காரணம்னே தெரியாமல் அழுகிறாங்க. இப்படியெல்லாம் உங்கள் குழந்தைக்கு பிரச்சனை இருந்ததுன்னா உளவியல் ரீதியில் அந்த குழந்தையை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த குழந்தைகளை பின்னாடி சரியாயிரும். நாங்கள் பெற்றோர்கள் தான். நாங்கள் சிறுவயதாக இருக்கிறப்ப கூட இப்படித்தான் இருந்தோம். எதுக்கெடுத்தாலும் குறும்பு பண்ணுவோம், எதுக்கெடுத்தாலும் அழுவோன்னு எங்கள் பேரண்ட்டு சொன்னாங்க. அப்படி தான் நாங்களும் எங்கள் குழந்தைகளை பார்க்குறோன்னு சொல்லி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் டிஜிட்டல் உலகம். நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்த்தவில்லை, டிஜிட்டல் தான் உங்கள் குழந்தைகளை வளர்த்துகின்றது. அப்போ அந்த குழந்தை எதற்கு அழுகுது, ஏன் அழுகுதுன்னு தெரியாமல் இப்போ உங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம். ஒரு 8, அதாவது அந்த குழந்தை ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் கிராஸ் ஆகுதப்போ இதோட ப்ராப்ளம் சிவியாரிட்டி அதிகமாகும். இன்னமும் 8th ஸ்டாண்டர்ட் போகிறப்ப இதோட ப்ராப்ளம் ஸ்ட்ராங் ஆயிரும். அப்போ இதை மாற்றுறதுக்கு மிகவும் சிரமப்பட வேண்டியது இருக்கும். அதாவது படிப்புங்கிறது இவங்களுக்குள்ளே போகவே போகாது. அதுதான் இவங்களோட மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் எழுத சொல்லுங்கள் பிடிக்காது, கோவப்படுவாங்க. எப்போ பாரு என்னை எழுத சொல்கிறீங்கன்னு இப்போ யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை சொல்லுது, எனக்கு ஹோம்ஒர்க்கு நிறைய கொடுக்குறாங்க, நான் எழுத மாட்டேன், எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு சொல்லுது. அப்போ இந்த குழந்தைக்கு அந்த எழுதும் திறன் குறைஞ்சிட்டே வரும். கல்வியில் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எங்கள் கிட்ட வர்றவங்கன்னு நாங்கள் பார்க்குறோம், ஒரு 40-30 வயசில் வர்றாங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, திருமணம் பிடிக்கல, எந்த இதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பேரண்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள் ஸ்டடி பண்ணினா 6th ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்கூலுக்கு போக பிடிக்காமல் இருந்திருக்குது. இவங்களை வலுக்கட்டாயமாக ஏதோ ஒரு கன்வீனியன்ஸ் பண்ணி தான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூலை மாற்றி வேறு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. டியூஷனுங்கிற பேரில் கோச்சிங் கொடுத்துருக்காங்க. பட் இவங்களோட நடத்தையில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் இவங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்கும். முன்னாடி இருந்த பிரச்சனை பின்னாடி சரியாகாது. எப்படி இன்றைக்கி ஒரு செடி போட்டு அது மரமாகுதோ அந்த மாதிரி இவங்களோட பிரச்சனைகளும் பெருசாகி வளர்ந்துக்கிட்டு தான் வரும். அதனால் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களோட குழந்தைகள்கிட்ட அதிகமாக அடம் பிடிக்கிறாங்க, கோவப்படுறாங்க, எதை சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்து வீட்டில் யாராவது ஏதாவது வாங்கினா உடனே வாங்கணுங்கிறாங்க. இல்லை உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க. அந்த குழந்தை திருப்திப்பட மாட்டேங்குது, கோவப்படுது, ஆர்கியூமெண்ட் பண்ணுது, சாப்பிடாமல் இருக்குது, எழுத பிடிக்காமல் இருக்குது, ஸ்கூலுக்கு போகாமல் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தென்பட்டால் நீங்கள் உளவியல் ரீதியாக ஒரு கன்சல்ட் பண்ணி அந்த குழந்தையை மறுசீரமைக்க இப்பொழுதே முயற்சி எடுத்தால் 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள் அந்த குழந்தையை சரி பண்ண முடியும். இது தெரப்பியூட்டிக்காக கொடுத்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கும் பொழுது சிறு வயதிலேயே மாற்றம் கொண்டு வர முடியும். இது 5th ஸ்டாண்டர்ட் போனால் தான் தீர்க்க முடியாத பிரச்சனையாகவும், 8th ஸ்டாண்டர்ட் போனால் இது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறிவிடுகின்றது. ஒரு பிரச்சனை ஒன்று மட்டிலும் இருக்காது. அவர்கள் சாப்பிடுவது, தூங்குவது, எந்திரிப்பது, நடப்பது, நிற்பது, பேசுவது எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் வரும். இப்போ நிறைய குழந்தைகளை பாருங்கள், எந்த குழந்தைகளோடு சேர்ந்து விளையாட மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. வெளியில் கூட்டிகிட்டு போனால் அடாப்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. வெளியில் போனால் தன்னோட இஷ்டத்துக்கு தான் மற்றவர்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகளை பெற்றோர்கள் எதிர்கொள்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அந்த குழந்தைகளை முறைப்படுத்துவதுதான். பெற்றோர்கள் தனக்கு தெரிந்த அறிவின் அடிப்படையிலும் பல தகவலை சேகரித்து கொண்டு அந்த அறிவின் அடிப்படையிலும் இயங்குறப்ப தீர்வுங்கிறது இருக்காது. ஏன்னா தெரப்பி வேறு, நீங்கள் அணுகுமுறை என்பது வேறு. அப்போ ஒரு சுகரோ ப்ரெஷரோ வந்துருச்சுன்னா நீங்களே மாத்திரை வாங்கி சாப்பிட்டு உங்களை சரி பண்ணிக்க முடியாது. ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறீங்க, ஒரு மருந்து பரிந்துரை பண்ணுறாங்க, அந்த மருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, இந்த மருந்து வாங்கி சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. அப்போ நீங்கள் அது ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த கொடுத்த டயட்டு, கொடுத்த வாக்கிங், இந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணுறப்ப தான் அது நார்மலுக்கு வரும். எதுவுமே செய்யாமல் மாத்திரை மட்டும் சாப்பிட்டால்
நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை. அந்த சுகருங்கிறது ப்ரெஷருங்கிறது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய தகவலும் நீங்கள் பார்க்கக்கூடிய தகவலும் அப்படியே இருக்குதுங்கிறது நீங்கள் கேட்ட தகவலை வச்சு அப்ளை பண்ணுறப்போ ஒன்று அந்த குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனை எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையாக மாறிடும், இல்லைன்னா செயலற்ற குழந்தையாக மாறி வரும். அதனால் தகவல் வேறு, அறிவு வேறு, தெரப்பி வேறு, ஆலோசனை வேறு. அப்போது அந்த குழந்தைகளை மெதுவாக பகுப்பாய்வு செய்து அதற்கான அந்த குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்பதை உளவியல் ரீதியாக கண்டறிந்து மாற்றியமைக்கத்தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.